ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயமும் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷ விஷயமும் இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. நீ மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் உனக்குள் தேவையில்லாமல் தாழ்வு மனப்பான்மைதான் வரும். அப்படி இல்லை என்றால் அவர்களை விட நாம் நன்றாக இருக்கிறோம், செல்வ வளத்தோடு இருக்கிறோம், நமக்கு அவர்கள் தகுதியே இல்லை என்ற தலைக்கணம் கூட அதிகமாகும். ஆனால் இரண்டுமே வாழ்க்கைக்கு உதவாதது தானே. உனக்கு மேலே இருப்பவர்களை பார்த்து நீ தாழ்வு மனப்பான்மை கொள்ளவும் கூடாது. உனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து நீ தலைகணம் கொள்ளவும் கூடாது. யார் எப்படி இருந்தால் என்ன? உனக்கான வேலைகளை நீதான் செய்ய வேண்டும். உனக்கான வேலைகளை நீதான் செய்து சம்பாதித்து அதற்குரிய செல்வங்களை சேர்க்கப் போகிறாய். மற்றவர்கள் வசதியாக இருந்தாலும் வசதி குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக உன் வாழ்வில் எதுவுமே மாறப் போறதில்லை அல்லவா? இந்த வராகி அம்மா நான் உனக்கு சொல்கிறேன், வாழ்க்கை என்பது பல பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நீயும் சலித்து கொள்ளாமல் எவ்வளவு பாடங்களை சொல்லிக் கொடுத்தாலும் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. எப்போதுமே யார் எப்படி பழகினாலும் சரி, நீ எல்லோரிடமும் அன்பாய் பாசமாய் பொறுமையாய் பழகக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என் செல்லமே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பதை இந்த வராகியம்மா நான் உனக்கு நித்தமும் சொல்லி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன். நான் என்னதான் எடுத்து சொன்னாலும் நீ இன்னும் உன் மனதளவில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய படிப்பினையையும் கற்றுக்கொள்ளாமலே இருந்து கொண்டிருக்கிறாய். இப்போதாவது நான் சொல்வதை கேள். உன் வாழ்வில் உனக்கான வளர்ச்சியையும் உனக்கான முன்னேற்றத்தையும் தருவதற்கு தயாராக இந்த வராகியம்மா இருக்கிறேன். இப்போது உனக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு, வராகி தாயே எனக்கு துணையாய் இருந்து நல்லது செய்யுங்கள் என கேட்டால் போதும். உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்து எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். ததாஸ்து என நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. இனிமேலும் நீ கவலைப்படும்படி உன் வாழ்வில் எந்த விஷயமும் நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, எது நடக்க வேண்டும் என துடிக்கிறாயோ, அதை அப்படியே உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்வில் நடத்தி தருவேன். அத்தனையும் உன் எண்ணம் போல நடத்தி கொடுத்து உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றித்தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது என் செல்லமே. நீ விரும்புவது இப்போது வேண்டுமானால் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதை பெறுவதற்குரிய தகுதியும் திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? எப்பாடு பட்டாவது உனக்குரியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அதை தான் இப்பொழுது உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். அதனால்தான் இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. கஷ்டங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் ஐயோ நான் என்ன செய்வேன் என திணறிப்போய் கண்களை மூடிக்கொள்ளாதே. எல்லா விஷயத்திற்கும் இப்படி பயப்பட ஆரம்பித்து விட்டால் அது உன்னையே கொன்றுவிடும். என்ன நடந்தாலும் பயப்படாமல் கண்களை திறந்து பார். நிச்சயம் நீ அதை வென்று விடலாம் என் செல்லமே. நம்பிக்கை நிறைந்த மனிதன் எப்போதும் யார் முன்னாடியும் கையெடுத்து கும்பிடவும் மாட்டான், மண்டியிட்டு வணங்கவும் மாட்டான். தைரியமாய் துணிவாய் நிற்பான். நீயும் அப்படிதான். உனக்கான காரியங்களை மிகவும் தைரியத்தோடும் துணிவோடும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். கனவு காணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நனவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதானே உன் ஆசை. நிச்சயம் உன் கனவுகளை நனவாக்கத்தான் போகிறேன். கனவு என்பது நீ தூக்கத்தில் காணக்கூடியதை நான் சொல்லவில்லை. உன்னை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதானே உன் கனவு. உன் கனவுகளை நிஜமாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. நீ இனிமேல் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீ சூரியனாக பிரகாசிக்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய். அப்படி என்றால் அந்த சூரியன் போல அந்த நெருப்பு தணலில் நீ எரிய வேண்டும். ஆம் என் செல்லமே. எந்த நல்ல விஷயமும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது. நல்லதை பெற வேண்டுமானால் சில கஷ்டங்களை அனுபவித்துதான் தீர வேண்டும். தங்கமும் வைரமும் அதற்குரிய மதிப்பை பெறுவதற்கு முன்பாக தங்கம் நெருப்பிலிடப்படுகிறது, பட்டை தீட்டப்படுகிறது வைரம். அதே போலதான் உனக்கும். நீயும் நெருப்பிலிட்ட தங்கம் போல பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க வேண்டுமானால் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது.
அதன்படிதான் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாய். இப்போது எல்லாவற்றையும் கடந்து வந்து உன் வாழ்வில் நீ சந்தோஷங்களை சந்திக்கப் போகிறாய். மற்றவர்களிடம் கையை காட்டி உன் கைரேகையை வைத்து எதிர்காலத்தை தீர்மானித்து விடலாம் என நினைக்காதே. உன் கஷ்டங்களை பொறுத்துதான் அதற்கான பலனை இப்போது நான் தரப்போகிறேன். கைரேகையும் தலைவிதியும் எதையும் மாற்றி எழுதிவிட முடியாது என் செல்லமே. உனக்கென உன் வாழ்க்கைக்கான வரலாற்றை நான் எழுதி வைத்து விட்டேன். நான் நினைத்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ செய்த செயல்கள்தான் இப்போது தலைவிதியாகவும் தலையெழுத்தாகவும் மாறி உனக்கான வாழ்க்கையை நிர்ணயித்து வைத்துள்ளது. அதன்படிதான் உன் வாழ்வில் எல்லா வேலைகளையும் நான் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வேலைக்கு நீ தலை வணங்கினால், உன் வேலையை நீ பெரிதாகவும் கௌரவமாகவும் நினைத்தால், நீ யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதை விட்டுவிட்டு வேலையை சரியாக செய்யாமல் சுற்றி தெரிந்து நேரங்காலத்தை வீணாக்கி வேலைக்கு தலைவணங்காமல் இருந்து விட்டால் நீ எல்லார் முன்னாலும் தலை குனிய நேரிடும். பார்க்கும் யார் யாரோவெல்லாம் உன்னை கேள்வி கேட்பார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையை உன் கைகளுக்குள் நீ வைத்துக்கொள். நீ எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய செலவுகளை செய்யக்கூடிய ஆளாகவும் உனக்கான வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய ஆளாகவும் இருந்தாலே தன்மானமும் தன்னம்பிக்கையும் கௌரவமும் எப்போதும் என்னிடமே இருக்கும் என் செல்லமே. நீ உன் மனதை ஆளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன்னை அடக்கி ஆளும்படி விட்டுவிடாதே. உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. பேச முடியவில்லை எனில் அமைதியாக இருந்துவிடு என் தங்கமே. ஒரு மனிதனின் சொந்த மனம்தான் அவனை தீய வழிகளிலிருந்து கவர்ந்திழுக்கும். அப்படி உன்னுடைய எதிரியோ பகைவனோ யாரும் இல்லை. உன்னுடைய மனசாட்சியே உன்னை தவறு செய்ய தூண்டும். ஆனால் அதிலிருந்து தப்பித்து நீதானே உனக்கான நல்வழியை அமைத்து கொள்ள வேண்டும். நீ பெற்ற விஷயங்களை மிகையாய் நினைத்து பெருமிதம் கொள்ளாதே. அல்லது மற்றவர்களுக்கு கிடைத்ததை பார்த்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் தன்னை பெருமிதமாய் நினைத்து ஆணவம் கொள்பவனும் சரி, மற்றவர்களின் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து பொறாமைப்படுபவனும் சரி, அவன் வாழ்வில் மன அமைதியை பெற முடியாது என் செல்லமே. நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்து ரசித்து அனுபவித்து திருப்திப்பட்டுக்கொள். எதையாவது செய்ய தகுந்ததாக இருந்தால் அதை முழு மனதுடன் நீயே செய்ய வேண்டும். பெற்றோரோடு வசிப்பதும் தன் குடும்பத்தை பேணி பாதுகாப்பதும் குடும்பத்தில் இன்பமாக அமைதியாக எல்லோரிடமும் வாழ்வதும் இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயம். அது உனக்கும் கிடைத்தது தானே. பெற்றோருடன் இருந்தாய், குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறாய், அமைதியாக நிம்மதியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செய்கிறாய். இன்னும் வேறென்ன உனக்கு வேண்டும்? எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக தானே நான் இருக்கிறேன். இந்த உலகில் எப்போதும் நிலைத்திருக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஆசைப்பட்டதை எப்படி உன் கைகளில் சேர்க்காமல் இருப்பேன்? நிலையில்லாத இந்த உலகில் உனக்கு நிரந்தரமாய் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன். அதிகமாய் பேசிவிட்டால் நாம் அறிஞனாகி விடலாம் என நினைக்காதே. அளவோடு பேசு, பொறுமையாக பேசு. ஒன்றுமே தெரியாது என நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கும். எல்லாம் தனக்கு தான் தெரியும் என்று நினைத்து கொண்டு பேசுபவர்கள் நிச்சயம் மூடர்களாக தான் இருப்பார்கள். நீயும் அந்த வரிசையில் போய் சேராதே. உன் எண்ணங்கள் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதே தருவதாக இருக்க வேண்டுமே தவிர துன்பத்தை தருவதாக இருந்துவிடக் கூடாது என் செல்லமே. மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்.